ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்துவாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம். வணக்கம். சிமியோன் வழிமரபினரை பார்ப்போமே. சிமியோனின் புதல்வர் நெமுவேல், யாமின், யாரீபு, செராகு, சாவுல். அவர் மகன் சல்லும், அவர் மகன் மிப்சாம், அவர் மகன் மிஸ்மா. மிஸ்மாவின் புதல்வர்கள் அம்முயேல், அவர் மகன் சக்கூர், அவர் மகன் சிமையி. சிமையிக்கு 16 புதல்வரும் 6 புதல்வியரும் இருந்தனர். அவருடைய சகோதரர்களுக்கு புதல்வர் பலர் இருந்ததில்லை. அவருடைய குடும்பங்கள் யூதாவின் குடும்பங்களைப் போல் பெருகவில்லை. அவர்கள் குடியேறிய இடங்கள் பேசெபா, மொலாதா, அட்சர் சுவால், பில்கா, ஏசேம், தொலாது, பெத்துவேல், ஓர்மா, சிக்லாகு, பெத்மார்கபோத்து, அசூர் சுஹிம், பெத்ரிபி, சாராயிம் என்பவை. தாவீது அரசாளும் வரை இவை அவர்களின் நகர்களாய் இருந்தன. அவர்கள் வாழ்ந்த வேறு 5 இடங்களும் எத்தாம், அயின், ரிமோன், தோக்கேன், ஆசான். இந்நகர்களை சுற்றிலும் பாகால் வரை அமைந்த அணுச்சிற்றூர்களும் அவர்களுடையவை. இவை அவர்களின் குடியிருப்புகள். அவர்கள் தங்களுக்கென ஒரு தலைமுறை குறிப்பேடு வைத்திருந்தார்கள். அவர்களின் குறிப்பேடுகள் பழங்காலத்தவை என்று சேராமின் குடும்பத்திற்காக சொன்னாங்க. இப்போ சிமியோனின் குடும்பத்துக்கு ஒரு தலைமுறைக்கான பழைய குறிப்பேடு அவங்க கையில் இருக்குது, பதிவேடு அவங்க கையில் இருக்குது. அதுக்கு மேலே அவங்ககிட்ட இல்லை என்கின்ற ஒரு குறிப்பை நாம் பார்க்குறோம். அப்போ இந்த தலைமுறையை, அப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல், இந்த தலைமுறை அட்டவணை பட்டியல் என்பது ஏதோ ஒரு எதேர்ச்சியாகவோ இடத்தை நிரப்புவதற்காகவோ ஏதோ ஒரு செய்தியாகவோ இல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய உறுதிப்பாட்டையும், அவர்கள் இந்த மக்கள் இந்த குலத்தை சார்ந்தவர்கள், இந்த இடத்தை சார்ந்தவர்கள், இந்த இடத்தில் தான் இருந்தார்கள், இந்த இடத்திலிருந்து தான் வெளிநாடு போனார்கள், இந்த இடத்தில் தான் திரும்பி வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு இடம் தர வேண்டும் என்கின்ற போராட்டத்தினுடைய வெளிப்பாடாக இதை நாம் பார்க்க வேண்டும். அதுதான் நம்ம முக்கியமான ஒரு செய்தி. இதில் சிமியோன் புதல்வர்களில் சிமேயி என்ற ஒரு வார்த்தையை பார்க்குறோம். சிமேயி தாவீதின் கதையில் அவர் வருவார். அதே போல் இதில் ஒரு செய்தி நம்ம பார்க்குறோம். யூதாவின் குடும்பங்களைப் போல அவர்களின் குடும்பங்கள் பெருகவில்லை என்று வார்த்தைப்படுது. தினைக்கும் 16 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இருந்தால் பழுகி பெருகி எவ்வளவோ ஆகியிருக்கலாம், ஆனால் ஆகவில்லை. இப்போ ஏதோ ஒன்று அவர்களை தாட்டியது. கடவுளுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு இல்லை. கடவுளுடைய ஆசி இல்லாததினால் அவர்கள் 6 புதல்வியரும் 16 புதல்வரும் சிமைக்கு தாவீதை சபித்ததனால், சாபீதுக்கு எதிராக வார்த்தையை விட்டதனால் 16 புதல்வர்களும் 6 புதல்வரும் இருந்தாலும் அவர்கள் பெருகாமல் போய்விட்டார்கள். இதே இடத்துல இன்னொரு செய்தி சொல்லுகிறேன். மிகாயேல் என்கின்ற பெண்மணி தாவீது மீது காதல் கொண்டாள். தாவீது போரில் வென்று அவளை மணமுடிக்க சித்தமான பொழுது சவுல் தாராளமாக இந்த மணமுடித்து கொடுத்தார். ஆனால் அவர் உடன்படிக்கையின் பள்ளி எடுத்து வரும்போது கடை கூத்தாடியை போல் ஆடினாயே, நீ எல்லாம் ஒரு அரசனா, வெட்கக்கேடா இருக்கிறது என்று அவருடைய பக்தியை இழிவுபடுத்தி பேசினாள். ஆண்டவர் அவளுடைய கர்ப்பப்பையை அடைத்து வைத்தார் என்று பதில் சொல்கிறது. அவளுக்கு குழந்தை இல்லாமல் போய்விட்டது. இங்கே பார்த்தோம்னாக்க யாருக்கோ குழந்தை இருக்குது, அந்த பேரையே காணும் இல்லைங்களா? அதை நம்ம பார்க்க வேண்டும். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது கடவுள் அவருடைய குடத்தை ஆசீர்வதிக்கவில்லை, அதனால் அவருடைய குடும்பங்கள் பெருகாமல் போய்விட்டன என்ற ஒரு செய்தி சொல்வதன் மூலமாக குடும்பங்கள் பெருகுவதும் குடும்பங்களின் ஆசி மிக்கதாய் வாழ்வதும் கடவுளுடைய கொடை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த ஒற்றை கருத்தை தான் இந்த தொபியாவினுடைய நூலானது மிக அழகாய் குறிப்பிட்டு காட்டுகிறது. தோபித்து புத்தகம் முழுவதும் சொல்வதுதான், குடும்பத்தின் பிரச்சனை வரும்போது ஜெபிக்கவும், குடும்பத்தின் பிரச்சனை வரும்போது ஆண்டவரை அண்டி வரவும் அழைப்பு விடுக்கிறது.
ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை அண்டி வந்தால் அத்தனை பிரச்சனைகளும் மாறி போகும், அவ்வளவு துன்பங்களும் தீர்ந்து போகும். ஒருவேளை இந்த ஜெபத்திலே ஆண்டவருக்குள்ளாக வரவில்லை என்று சொன்னால் குடும்பம் பெருகாது, திறக்காது, பிரச்சனைகள் தீராது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த புத்தகம் நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் நமக்கு விளக்கிச் சொல்கின்ற அழகான புத்தகமாக அமைகிறது. அவர்கள் குடியேறிய இடங்கள் பெயர்சேபா, மொலாத்தா, அட்சார் சுவால், பில்கா, ஏசேம், தாராது, பெத்துவேல், ஓர்மா, சிக்லாகு, பெத்மார்காபோத்து, அட்சாசுசிம், பெத்ரிபி, சராயிம் என்பவை. தாவீது அரசாளும் வரை இவை அவர்கள் நகர்களாக இருந்தன. அவர்கள் வாழ்ந்த வேறு 5 இடங்கள் ஏத்தாம், அயின், ரிம்மோன், தோக்கேன், ஆசான். இந்த நகர்களை சுற்றிலும் பாகால் வரை அமைந்த அனைத்து சிற்றூர்களும் அவர்களுடையவை. இவை அவர்களின் குடியிருப்புகள். அவர்கள் தங்களுக்கென ஒரு தலைமுறை குறிப்பேடு வைத்திருந்தார்கள். இந்த கருத்தை நம்ம சொல்லிட்டோம். ஒரு தலைமுறை குறிப்பேடு பற்றிய செய்திகளை நாம் சொன்னோம். அதற்கு முன்பாக இந்த ஓர்மா, சிக்லாகு, பெத்மார் போத்து, அட்சாசுசீம், பெத்பிரி, சாராயிம் போன்ற நாடுகள் தாவீது அரசாளும் வரை அந்த மக்களின் செலாமின் புதர்களுடைய இடங்களாக இருந்தது. அவர்களுடைய இடமாக இருந்தது. அப்போ அவங்க அங்கே இருக்கிறாங்களே, அதுக்கு என்ன அத்தாட்சி? ஒரு தலைவனர் ஒருக்கான குறிப்பீடு அவங்கள்ட்ட இருக்குது. அப்போ அவங்கள ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற செய்தியும் இது தாங்கி வருகிறது. அடுத்தபடியாக 34க்கு போவோமே. மெசோபாபு யம்லேக்கு அமட்சியா மகன் யோசா, யோவேல் அசியோவின் மகனான சிரியாவுக்கு பிறந்த யோசிபியாவின் மகன் ஏகு, எலியோனாய், யாக்கோபா, எசோகாயா, அசாயா, அத்தியேல், எசிமியேல், பெனாயா, செமையாவின் மகன் சிம்ரிக்கு பிறந்த எத்தையாவின் புதல்வனான அல்லோனின் மகன் பிசியின் புதல்வன் சீசா. பெயராக குறிப்பிடப்பட்டிருந்த இவர்கள் தங்கள் குடும்பங்களில் தலைவர்களாய் இருந்தார்கள். இவர்களின் மூதாதை வீட்டார் பெருவாரியாக பெருகினர். இவர்கள் தங்கள் மந்தைக்கு மேய்ச்சலை தேடி பள்ளத்தாக்கின் கீழ்ப்புறத்தில் கேதோ நுழைவு வரை சென்றார்கள். அங்கே அவர்கள் செழிப்பு மிகு நல்ல மேய்ச்சலை கண்டார்கள். நிலம் விரிந்து பறந்து அமைதியுடனும் வளத்துடனும் இருந்தது. காமை சார்ந்தோர் முன்பு அங்கு குடியிருந்தனர். ஒரு சாராரின் பதிவேடுகள் மிக பழங்காலத்தவை. ஒரு சாராரின் பதிவேடுகள் ஒரு தலைமுறை சார்ந்தது என்று நாம் பார்த்தோம். இந்த இடத்திலே நாம் பார்க்கின்ற இன்னொரு அழகான காட்சி, பல்வேறு தரப்பட்ட வேலைகளை செய்கின்ற மனிதர்கள் திரும்பி வந்திருக்கிறார்கள். குயவர்களாக இருக்கிறார்கள், மண் வேலைப்பாடு செய்கிறவர்களாக இருப்பார்கள், நாற்பட்டு வேலை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த இடத்திலே அற்புதமாக அழகான மேய்ச்சல்களை தேடி சென்று அங்கே கூடாரங்கள் அமைத்து ஆடுகளை மேய்த்து அதனால் பெருகிற மக்கள் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். அதான் நாம் பார்க்குறோம். இந்த மிசபேயாகு என்ற பகுதியில் இருக்கிற மக்கள், செரையாவுக்கு பிறந்த ஏகு உள்ளிட்ட அனைவரும் அந்த மேய்ப்பு தொழிலே கால்நடை தொழிலே ஆபேலினுடைய பணியிலே தொடர்ந்து வருகிறார்கள். வந்து அந்த இடத்தை அலங்கரிக்கிறார்கள். அவர்களுக்கான வாழ்க்கையினுடைய ஆதாரத்தையும் பெருக்கிக் கொள்கிறார்கள் என்று இந்த பகுதி சொல்கிறது. பெயராக அறிவிக்கப்பட்ட இவர்கள் தொடர்ந்து கேதேர் பள்ளத்தாக்கு வரை கடந்து சென்று அங்கே தங்களுடைய வயல்களையும் கூடாரங்களையும் அமைத்து அவர்கள் அங்கே மேய்ச்சல் நிலங்களை தேடி தங்கள் கால்நடைகளை அழைத்து சென்றார்கள் என்று பார்க்குறோம். 41 வாசிப்போம். பெயராக குறிப்பிடப்பட்டுள்ள இவர்கள் யூதா அரசர் எசேக்கியாவின் நாள்களில் அங்கு சென்றார்கள். அங்கு காணப்பட்ட கூடாரங்களையும் மெயோனியரையும் வெட்டி வீழ்த்தினார்கள். இந்நாளில் இருப்பது போல் அவர்களை அழித்தொழித்து தங்களின் ஆட்டு மந்தைக்கு மேய்ச்சல் நிலத்தை கண்டதால் அங்கேயே இவர்கள் குடியேறினார்கள். சிமியோனின் புதல்வர்களாகிய அவர்களுள் 500 பேர் இசின் புதல்வர்களான பெலத்தியா, நெகரியா, ரபாயா, உசியேல் ஆகியோரின் தலைமையில் சேயீர் மலைக்கு சென்றார்கள். அவர்கள் அமலேக்கியருள் தப்பி பிழைத்த எஞ்சியோரை அழித்து அன்று முதல் இந்நாள் வரை அங்கேயே வாழ்ந்து வருகின்றார்கள். இந்த 4ஆம் அதிகாரத்தின் இறுதியிலே ஒரு 2 நிகழ்வுகளை பார்க்க வேண்டும். ஒன்று இந்நாள் வரை தாவீது நகர்களாக நகர் இருந்தது, அவர்கள் அங்கே வாழ்ந்து வருகிறார்கள். இன்னொரு பகுதியை கண்டோம். கேதேர் நுழைவு வாயில் வழியாக பள்ளத்தாக்கில் இறங்கி சென்று மேய்ச்சல் நிலத்தில் கண்டு அங்கே குடியேறினார்கள் என்ற பகுதியை கண்டோம். அதே போலவே
இங்கே உசியேல் ஆகியோரின் தலைமையில் செயீர் மலைக்கு சென்றார்கள். அங்கே அமலேக்கில் உள்ள தப்பி பிழைத்தோரை அழித்து இன்று முதல் அங்கே வாழ்ந்து வருகிறார்கள். குடியேற்றங்கள் பல்வேறு இடங்களில் நாடு கடத்தப்பட்ட பின் திரும்பி வருகின்ற மக்கள் குடியேறி வாழ்கின்ற நிலைப்பகுதியை அழகாய் சுட்டி காட்டுகிறது. இது நாடு கடத்தப்பட்ட பின் நாடு கடத்தப்படுவதற்கு முன்பாக நிகழ்ந்த நிகழ்வா பின்பாக நிகழ்ந்த நிகழ்வா என்று தெரியாது. ஆனால் ஆசிரியர் அழகான 2 பாலங்களை வரையறுக்கிறார். ஒரு பாலம் பழைய நாடு கடத்தப்பட்டதற்கு முன்பாக இருந்த காலகட்டத்திலிருந்து நாடு கடத்தப்பட்ட காலத்திற்கு பின் ஒரு பாலம் இணைக்கிறது. இந்த காலகட்டத்திலிருந்து அந்த காலத்திற்கு இன்னொரு பதிவேடுகள் வழியாக குறிப்பேடுகள் வழியாக இன்னொரு பாலத்தை அமைக்கிறார்கள். இவ்வகையிலே அவர்கள் நாம் தான் அவர்கள், எங்களை சார்ந்தவர்கள் தான் அவர்கள், நாங்களும் அவர்கள் தான் என்கிற ஒரு கருத்தை உருவாக்கி அழகான ஒரு கூட்டமைப்பை மீண்டும் உருவாக்குகிறார்கள். அதேபோல் அவங்க எங்கெங்கே எல்லாம் நிலம் கிடைக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் நிலம் கிடைக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் வாழ்வதற்கு வாய்ப்புக்கு வாழ்வாதாரம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் அவர்கள் சென்று பிழைக்க ஆரம்பித்தார்கள். அதோடு எல்லாரும் ஒரே பணியை செய்யவில்லை. எல்லாரும் செங்கல் சூளைக்கோ, எல்லாரும் மரம் அறுக்கவோ, எல்லாரும் நாற்பட்டு தொழிற்கோ, ஒவ்வொரு அவரவர் தேவைக்கு தகுந்தபடி, அவர்களுடைய வாய்ப்புக்கு தகுந்தபடி, அவருடைய வாழ்க்கை ஆதாரத்துக்கு தகுந்தபடி தத்தம் பணிகளை தேர்ந்து கொண்டு வாழ ஆரம்பிக்கிறார்கள். அந்த கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 4ஆம் அதிகாரம் ஒரு அழகான அதிகாரம். நிறைய பெயர்கள், நிறைய தலைமுறைகள், நிறைய வழிமுறைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் இவை சொல்லுகின்ற கருத்துக்கள் ஒரு 5 கருத்துக்களை முன்வைத்து இந்த பகுதியை நாம் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறோம். முதலாவதாக மனம் முழுவதுமாக நிறைந்திருப்பது யாபேசுவினுடைய ஜெபம். யாபேசுவினுடைய ஜெபம் அழகான ஜெபம். ஆண்டவரை நோக்கி அவர் கண்ணீர் விட்டு கதறி ஜெபிக்கிறார். ஆண்டவரும் ஒரு மன்றாட்டை கேட்டருளினார். மிக அழகான வார்த்தைகள் அது. அவர் ஜெபிக்கின்ற மனப்பாங்கு, அவர் எதற்காக ஜெபித்தார், எந்த தீர்க்கத்துக்காக ஜெபிக்கார் என்ற ஒரு தெளிவு, அதை ஆண்டவர் எப்படி கேட்டார் என்கின்ற ஒரு அழகான செய்தி அந்த பகுதி நமக்கு தாங்கி வருகிறது. குறிப்பாக நாடு கடத்தப்பட்ட பின் ஜெபித்த மக்களின் ஜெபன் மனநிலைகளை நமக்கு படம் பிடிக்கின்ற ஒரு காட்சியாக இருக்கிறது. அவர் நல்ல மனைவி வேணும்னு கேட்டாரா, நல்ல பசங்க வேணும்னு கேட்டாரா, அல்லது ஆடு மாடுங்க வேணும்னு கேட்டாரா, அல்லது கூடாரங்கள் பெரிதாக வேண்டும் என்று கேட்டாரா? இல்லை, எங்கள் எல்லைகளை பெரிதாக்கும் ஆண்டவரே, நாட்டிற்காக ஜெபித்தார். எங்கள் எல்லைகளை பெரிதாக்கும் ஆண்டவரே, தீமைகள் எங்களை வருத்தாதபடி உங்களுடைய கரம் எங்களை காப்பதாக என்று ஜெபித்தார். மிக முக்கியம். அதைவிட மிக முக்கியமானது, ஆண்டவரும் அவருடைய குரலை கேட்டார், மன்றாட்டை கேட்டு அவருக்கு அருளினார் என்று பதிவு வருகிறது. ஒரு சகோதரி ஒரு முறை டாக்டரிடம் போனார்கள். திருமணமாகி முதல் ஆண்டிலே கருத்தாங்கினார்கள். கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகிவிட்டது கருத்தரித்து. போன பொழுது அந்த டாக்டர் சொன்னார், கரு இன்னும் சரியாக உருவாகவில்லை, ஃபார்ம் ஆகவில்லை, இது மிக ஆபத்தான ஒரு நிலையில் இருக்கிறது. இப்படியே விட்டுவிட்டோம் என்றால் பிறக்கின்ற குழந்தை மாற்றுத்திறனாளியாகவோ அல்லது குருடாகவோ அல்லது செவிடாகவோ ஊனமாகவோ பிறக்க நேரிடும். வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். சற்று கடினமான காரியம் என்றாலும் இந்த கருவை கலைத்து விடுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது கண் கலங்கி அந்த சகோதரி வந்தார்கள். என்ன ஃபாதர் பண்ணுறது, இப்படி சொல்கிறாங்களே டாக்டர் என்று அழுதார்கள். ஜெபித்தார்கள். ஆண்டோடும் மன்றாடுங்கள் என்று சொன்னேன். ஜெபித்தார்கள். ஜெபித்த பிறகு ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன சொன்னேன்னாக்க, அம்மா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, உங்களோட சேர்ந்து நானும் துன்புறணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் உங்கள் துன்பத்தில் பங்கெடுப்பதற்கு எனக்கு வழி இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். நீங்கள் முடிவெடுங்க, நீங்களே முடிவெடுங்க, கருவை கலைப்பதா வேண்டாம் என்று நீங்கள் முடிவெடுங்கள். அந்த முடிவெடுவதற்கு முன்பாக ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். டாக்டருக்கெல்லாம் பெரிய டாக்டர் அவர்தான், மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவர் ஆண்டவர் தான். அவரால் ஆகாது ஒன்றுமில்லை. அதுதான் என் மனம் உருக்கமாக சொல்லுகிறது. அதை உங்களுக்கு உங்கள் மனதிலே அழுத்தமாக பதிவு வைக்கிறேன். அதை பதிவு வைத்துக்கொண்டு நீங்கள் முடிவெடுங்கள் என்று அனுப்பிவிட்டேன். 8 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சகோதரி வந்தார். ஃபாதர் வணக்கம்னார். என்னங்கம்மா அப்படின்னேன். என்ன தெரியுதா என்றார். ஒன்றும் தெரியலீங்களேம்மா அப்படின்னு சொன்னேன். எங்கள் பொண்ணுக்கு புதுநன்மைக்கு நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு போனேன். பூசை வச்சேன். பூசை காணிக்கை எடுத்தாங்க, புதுநன்மை கொடுத்தாங்க. புதுநன்மை கொடுத்துட்டு கேக் வெட்ட வரணும், வந்துருப்பாங்க, தயவுசெய்து என்னமா நேரமாச்சுமா டைமாச்சுமா அடுத்து பூசிக்குமா வாங்க ஃபாதர் என்று கூட்டி போனார்கள். கேக் வெட்டும் போது சொன்னார்கள், 8 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தந்தையிடம் சென்றேன்.
கருவை கலைத்து விடுங்கள் என்று சொன்ன மருத்துவருடைய வார்த்தையை சொல்லி கலங்கிய போது இவர் சொன்னார், மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவர் அவர் என்று சொன்னார். அவர்தான் மருத்துவர், அவர்தான் ஆண்டவர், அவர்தான் நம் வாழ்வை நிர்ணயிக்கும் என்பது சாட்சியாக 8 வயது பிள்ளை இங்கே இருக்கிறது. இவள் பாடல் குழுவிலே முதல் பரிசு பெறுகிறாள், பீடப்பணியாளர்களுடைய தலைவியாக இருக்கிறாள், பள்ளிக்கூடத்தில் முதல் ரேங்க் வாங்குகிறாள் என்று சொன்னபோது அரங்கம் முழுதும் கைத்தட்டினார்கள். எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய ஜெபம் கேட்கப்படாத ஒரு ஜெபம் அல்ல. கேட்பாரா கேட்க மாட்டாரா, நம்ம ஜெபத்தெல்லாம் கேட்பாரா என்ற ஒரு அங்கலாய்ப்போ ஒரு சந்தேகமோ எழ தேவையே இல்லை. தந்தை தன் பிள்ளைக்கு அப்பம் கேட்டால் தேலை கொடுப்பானா? முட்டை கேட்டால் கல்லை கொடுப்பானா? தீயோராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை கொடுக்க அறிவீர்கள் என்றால் எவ்வளோ நல்ல தந்தை தன் பிள்ளைகள் கேட்கும்போது சும்மா விடுவாரா என்று ஆண்டவர் கேட்கிறார். அதைத்தான் இந்த யாபாசு நமக்கு சுட்டி காட்டுகிறார். தன் எல்லை நாட்டுக்காக, தன் நாட்டு மக்களுக்காக துன்பம் வருத்தாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஜெபித்த ஜெபம், அந்த ஜெபத்தினுடைய வல்லமையை நாம் கண்ணார காண்கிறோம். ஜெபத்தினுடைய வல்லமை மிக மேலானது. இன்றைக்கு மிகப்பெரிய ஆபத்து என்ன இருக்கிறது என்று சொன்னால், சாமி, ஜெபிக்கிறார்கள். நிறைய பேர், நானும் கூட ஜெபிக்கிறேன். ஆனால் சில சமயத்தில் என்னுடைய ஜெபம் என்பது ஒரு பக்தியாக இருக்கிறது, ஒழிய சீடத்துவமாக இல்லை. மை ப்ரேயர் இஸ் ஜஸ்ட் ஸ்டாப்ஸ் லைக் piety, a pious act, not as a discipleship. என் ஜெப வாழ்வு ஒரு சீடத்துவ வாழ்வுக்கு அழைத்து போக மாட்டேன் என்கிறது. சீடத்துவ வாழ்வு என்றால் சிலுவையை சுமக்க வேண்டும், இயேசுவுக்கு சாட்சி சொல்ல வேண்டும், முன்முடி தாங்க வேண்டும், கசையால் அடிபட வேண்டும், காரி உமிழப்பட வேண்டும், எட்டி உதைக்கப்பட வேண்டும், ஒருமுறை இருமுறை விழ வேண்டும், ஏன் அறையப்படவும் கூட நாம் தயாராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்வு நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் எப்பேற்பட்ட துன்பம் இருந்தாலும் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியும் என்பது முதல் கருத்தாக முன்வைக்கிறேன். இரண்டாவதாக, இந்த மக்கள் சில சமயத்தில் வாய்ப்பு நம்மை தேடி வராது, அல்லது வாய்ப்பு நம் வாசல் கதவை தட்டும்போது நம் வாசல் படியிலே இருந்து திறக்க தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆங்கில பழமொழி என்று சொல்லுகிறது. when opportunity knocks at a door, be at the door என்று சொல்வார்கள். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது வாய்ப்பு கிடைக்கும் போதே கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்வை வளப்படுத்திக் கொள்ள இந்த பகுதி நம்மை அழைக்கிறது. குறிப்பாக பாருங்களேன், இந்த ஒரு சிலர் இந்த நாடு கடத்தப்பட்ட பின் திரும்பி வந்த மக்களில் பலர் கொய்யவர்களாக, மட்பான்மை செய்பவர்களாக, நாற்பட்டு வேலையில் ஈடுபடுவர்களாக, ஆடுமாடுகள் மேய்க்கும் கால்நடை தொழிலாளிகளாக ஒவ்வொரு வகைகளும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு எது நமக்கு வருமோ அதை வைத்துக்கொண்டு வாழ்வை நாம் வளப்படுத்திக் கொள்வோம், வாழ்வை உறுதிப்படுத்திக் கொள்வோம், வாழ்வில் வசனத்தை கொண்டு வந்து செல்வோம் என்று தங்களை உறுதிப்படுத்திக் கொண்டார்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் ஒரு டீ கடை வைத்தார். 25,000 ரூபாய் கடன் வாங்கி டீ கடை வைத்தார். இன்றைக்கு அவர் கையிலே கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் சொத்து இருக்கிறது. ஏனென்றால் வந்த வாய்ப்பை பயன்படுத்தினார். டக்கு என்று அந்த ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மிக மிக முக்கியமான ஒரு பண்பு. அது வாழ்வில் முன்னேற வேண்டுமா, கிடைப்பும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கொள். அடுத்த ஆட்டாவை பார்த்துக்கலாம், அடுத்த பஸ்ஸை பார்த்துக்கலாம், பஸ்ஸே வராது. அது ரொம்ப முக்கியமான கருத்து. இரண்டாவது கருத்தாக சொல்ல ஆசைப்படுகிறேன். மூன்றாவதாக, நோ ரிஸ்க்கு நோ ரஸ்க்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ரஸ்க்கு சாப்பிடணும்னாக்க ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். அது நகைச்சுவாக இருந்தாலும் கூட இன்றைய மனோவியல் வல்லுநர்கள் பலரும் சொல்லுகின்ற அழகான செய்தி இது. கேதேர் பள்ளத்தாக்கு என்பது மிக மோசமான பள்ளத்தாக்கு. அங்கே கடும் மழையினால் வெள்ளப்பெருக்கு வரும், ஆபத்து நிறைந்த பகுதி. ஆனாலும் அந்த மக்கள் அந்த பகுதியில் சென்று குடியேறி தோட்டங்களை அமைத்து ஆடு மாடுகளை மேய்த்து நாட்டை வளப்படுத்தினார்கள், தங்களை வளப்படுத்தி கொண்டார்கள், அவர்கள் வாழ்க்கைக்கு ஆதாரங்களை தேடிக்கொண்டார்கள். அதே போல தாவீதினுடைய நகரங்கள் அத்தனையுமே ஆபத்துக்குள்ளாதவை, எந்த நேரத்திலும் எதிரிகள் தாக்கக்கூடிய ஆபத்தை சந்திக்கக்கூடிய வலிமை படைத்தவை. இருந்தாலும் அந்த மக்கள் துணிந்து அந்த இடத்திலே ரிஸ்க் எடுத்து அந்த இடத்திலே குடியிருந்து தங்கள் வாழ்க்கையையும் தங்கள் ஆதாரத்தையும் பெருக்கிக் கொண்டார்கள், வாழ்வை வளப்படுத்தி கொண்டார்கள். அந்த துணிந்து முடிவெடுக்கின்ற அந்த நேரங்களிலே நாம் எந்த விதத்திலும் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுன்னு சொல்லுகின்ற அந்த ஒரு வழிந்து சென்று வித்தியாசமான கோணங்கள் நம்மை சிந்தித்து புதிய புதிய முடிவுகளையும் புதிய ஆரம்பங்களுக்கும் நாம் முதற் புள்ளி வைக்காவிட்டால் வாழ்க்கை வெற்றி என்பது கிடைக்காத ஒன்றாக இருக்கும். கிடைக்காது. இப்போ உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிறைய உதாரணங்களை சொல்லலாம்.
எலக்ட்ரானிக் வாட்ச் ஒன்று இருக்கும். எலக்ட்ரானிக் வாட்ச் அது செல்லில் ஓடும். அதுக்கு முன்னாடி வாட்ச் எல்லாம் வந்து ஸ்ப்ரிங்கில் ஓடுறது. ஜுவல்ஸ் 21 ஜுவல்ஸு, 17 ஜுவல்ஸு, 25 ஜுவல்ஸு என்று சொல்லி அந்த ஜுவல்ஸில் ஓடுற ஓட்டத்தில் ஓடுகிறது. டெய்லி டொரோன்னு கீ கொடுத்துருக்கணும். அந்த கீ கொடுக்குற வாட்ச் இருக்கிற அந்த கம்பெனி ஆகிய சுவிட்சர்லாந்துக்கிட்ட போயிட்டு, சுவிஸ் வாட்ச் தான் உலக புகழ்பெற்ற வாட்ச், அந்த கம்பெனிகிட்ட போய் ஒரு ஜப்பானியர் சொல்கிறார், ஐயா நான் ஒரு தொழில்நுட்பம் கண்டுபிடித்துக்கிறேன். அந்த தொழில்நுட்பத்தில் எந்த வாட்சுக்கும் இந்த ஸ்ப்ரிங்கோ ஸ்க்ரூவோ தேவையில்லை, மாறாக பேட்டரியினால் ஓட வைக்கலாம் என்றார். மடையா, அந்த மாதிரிலாம் நடக்குது, சாத்தியமே கிடையாது, நீ போ என்று துரத்தி விட்டார்கள். அவர் மனம் தளராமல் போராடினார். அவரே ஒரு வாட்ச் கம்பெனி, பொருட்கள் எலக்ட்ரானிக் கூட்ஸ் கம்பெனியும் தயாரித்தார். பேட்டரியினாலேயே அந்த டிஸ்பிளே போர்டு வரக்கூடிய முதல் காட்சி அவர் தான் உருவாக்கினார். அந்த உருவாக்கணும். இப்போ இன்னைக்கு உலகத்தில் பேட்டரி இல்லாத வாட்சே கிடையாது இல்லைங்களா? பேட்டரியில் தான் எல்லா வாட்சும் ஓடுது, அதெல்லாம் ஓடுது. எந்த வாட்சும் வந்து செல்லு இல்லாமல் ஓடுறதே கிடையாது. செல் என்கின்ற அந்த அழகான ஒரு மின்னணு சக்தியின் மூலமாக எல்லா கடிகாரங்களும் எல்லா கை கடிகாரங்களும் ஓடக்கூடிய ஒரு நிலையை உலகம் சந்தித்திருக்கிறது. எதற்காக சொல்கிறேன் என்றால், நாம் கண்டுபிடித்த புதிய சிந்தனைகள், புதிய எழுத்துக்கள், கருத்துக்களை சொல்லாமலே விட்டால் அவை உயிர்க்காமலேயே மறித்துவிடும். அது புதிய உலகில் கொண்டு வர வேண்டும், சொல்ல வேண்டும், சொல்லி புரிய வைக்க வேண்டும், புரிய வைத்ததை வாழ வைக்க வேண்டும், வாழ வைத்ததை பயனுள்ளதாய் மாற்ற வேண்டும். அது நம்முடைய கடமை. அதுதான் இந்த பகுதியின் மக்கள் அழகாக செய்து காட்டினார்கள். எந்த மூளை முடுக்கு வரை போக வேண்டியிருந்தாலும் போனார்கள், வாழ்வை அமைத்துக் கொண்டார்கள். அதற்கான பதிவேட்டையும் குறிப்பேட்டையும் தங்களுக்குள்ளாக பாதுகாத்தார்கள். யாராவது கேட்டால் நீ யார், ஏன் இங்கே வந்தாய் என்றால், இதோ ஒரு தலைமுறை குறிப்பு, இதோ பழங்கால தலைமுறை குறிப்பு இங்கே இருக்கிறது என்று காட்ட தயாராக இருந்தார்கள். அடுத்ததாக பார்க்கும்போது தாவீதினுடைய குடும்பத்தின் வழிவரமை பற்றி பேசும்போது சேலாவின் குடும்பத்தை நாம் பார்த்தோம். சேலாவுக்கு சிமேயி என்கின்ற ஒரு மனிதர், குடும்பத்திலே சிமேயி என்ற ஒரு மனிதர் இருந்தார். அந்த சிமேயிக்கு 12 ஆண் பிள்ளைகளும் 6 பெண் பிள்ளைகளும் இருந்தார்கள். 16 பேர் மொத்தம் இருக்கிறார்கள். ஆனாலும் அவள் குடும்பம் பெருகவில்லை என்று சொல்லி அந்த வசனம் வருகிறது. மற்ற குடும்பங்களெல்லாம் பழுகி பெருகும் போது அந்த குடும்பம் பழுகி பெருகவில்லை என்றால் என்ன காரணம் என்று சொல்லி கேட்கும்போது, அந்த இடத்திலே நாம் ஒரே ஒரு காட்சியை கண்பாக கொண்டு வர வேண்டும். சில சமயத்திலே குடும்பங்கள் பெருகுவது என்பது பணத்தால் அல்ல, காசால் அல்ல, ஆசையினால் அல்ல, அந்தஸ்தினால் அல்ல, பட்டுப்புடமையினால் அல்ல, நகை நட்டினால் அல்ல. குடும்பங்கள் பெருகுவது, குடும்பங்களின் ஆசை மிகுந்ததாக இருப்பது ஜெபத்தினாலும் கடவுளுடைய ஆசையினாலும். கடவுளுடைய ஆசை மிகுதியாக இருக்க வேண்டும். கடவுளுடைய ஆசை எந்த குடும்பத்தில் தங்குகிறதோ அந்த குடும்பம் சிறந்தா இருக்கிறது. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. 3ஆம் மாடி மேலே ஏறி போனாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. வாங்க ஃபாதர் சாப்பிட்லாம் அப்படிங்கிறாரு. என்னானே அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். குண்டானில் அரை குண்டான் நிறைய களிக்கஞ்சி ஊற்றி அதை கரைச்சி கப்பன்னு குடிச்சிட்டு இருக்கிறாரு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! அதெல்லாம் நம்ம ஆசீர்வாதம் நினைக்க மாட்டோம். அது ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! கொஞ்சம் பொங்கல், கொஞ்சம் வடை, கொஞ்சம் கேசரி, கொஞ்சம் இட்லி, கொஞ்சம் சாம்பார், கோம்போ டிஃபன் வாங்கினோம்னா 70 ரூபாய்க்கு வாங்கினோம்னா